லடாக் ட்ரிப்பில் நம்ம எங்கே வந்திருக்கோம்? சோனாமார்க் பக்கத்தில் இருக்கோம். சோனாமார்க், அதாவது காஷ்மீர். காஷ்மீரில் சோனாமார்க். லடாக் போகிற வழியில் போன மாதம் எத்தனாம் தேதி அங்கேருந்து கிளம்புனது? 28ஆம் தேதி. ஏப்ரல் 28ஆம் தேதி அங்கேருந்து கிளம்புனோம். அங்கேருந்து கிளம்பி மைசூரு, மங்களூரு, மகாராஷ்டிரா, கோவா, மும்பை, ராஜஸ்தானு, குஜராத்து, எல்லா ஏரியா தாண்டி பஞ்சாப்பு, காஷ்மீர் வழியில் இன்னைக்கு எத்தனாவது நாள்? காஷ்மீர் தாண்டி இன்னைக்கு 11 நாள் ஆச்சு. 11வது நாளா? இன்னைக்கு 16வது நாள் தான் எங்க லடாக் கிளம்பியாச்சு. எங்க தூரத்துல லடாக்கோட டிஸ்ட்ரிக்ட் வந்துரும். ஆமா, கீழே பாத்தீங்களா என்ன நதி? அது சிந்து நதி. சிந்து நதி. ஐஸ் கரைஞ்சு போயிட்டு இருக்கு பாருங்க. பனிமலை பாத்தீங்களா எங்களுக்கு பின்னாடி தெரியுதா? பனிமலை பாருங்க எங்களுக்கு பின்னாடி இருக்கு. பைக் நின்று இருக்கு பாருங்க. இவ்வளவு தூரம் எங்களை கொண்டு வந்த வண்டி. என்ன கிராமம் இல்ல, சரியான கிராமம் இல்ல, அழகான ஏரியா. சொர்க்கங்கிறது சும்மா கிடையாது. காஷ்மீர் சொர்க்கங்கிறது. அங்க பாருங்க கிராமம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. கீழே அந்த இந்தியாவோட சுவிட்சர்லாந்துன்னு சொல்லுவாங்க காஷ்மீர். இந்தியாவோட சுவிட்சர்லாந்து. அவ்வளவு அழகா இருக்கு. அந்த பாருங்க கிராமம் எல்லாம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு கட்டி வச்சிருக்காங்க. எல்லாரும் வீடு வந்து பனி வந்து சரிச்சு போற மாதிரி தான் கட்டி வச்சிருக்காங்க. பின்னாடி பனிமலை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? பேக் சைடு, எனக்கு பேக் சைடு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு பக்கமா பனிமலை. இது ஸ்டார்டிங் தான், ஸ்டார்டிங் பனிமலை தான். நம்ம ரோடு பாருங்க இருக்கு. சூரியன் சரியான, ஆனா எல்லாம் உள்ள தெர்மல் லேயர் எல்லாம் போட்டிருக்கு. ஆனா ஹீட்டா தான் இருக்கு, உள்ள குளிர் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஆனா பனிமலை பக்கத்துல தான் இருக்கு. இந்த ரோட்டு போனா காஷ்மீர், அப்படியே இந்த பக்கம் மேல போனா நம்ம லடாக் போறோம். கார்கில் லடாக் போற வழி தெரியுதா? கீழே நதி போகுது பாருங்க, சிந்து நதி. அந்த கேப்ல இருந்தெல்லாம் ஐஸ் உருகி தண்ணி வருது பாருங்க. பின்னாடி அந்த கேப்ல இல்ல, அந்த கேப்ல எல்லாம் ஐஸ் உருகி தண்ணி வருது பாருங்க. உண்மையில காஷ்மீர் செம்ம அழகான இடம். சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.